எங்க போயிடும் இன்னைக்கு? ஓ நீ வந்த உடனே ஒரே ஓடி அந்த பாருமா. வணக்கம் 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 வணக்கம். ஐயோ என்னடா எங்கடா போய் இந்த மண்ணா? என் பொண்டாடி பால் ஆம்பளை போய் பொம்பளைக்கு பால் என்னடா என்னடாச்சு? ஐயோ என்னடாச்சு? ஏன்டா ஏன்டா என்னடாச்சு? சொல்லுடா. என் பொண்டாடி உடம்பு செலமா வருவாரா? ஐயோ பாவத்தை ரம்பங்குது. பொண்டாடி உடம்பு சரியா? ஒரு வார்த்தை அவனை சொல்ல கூடாது. ஏன் நீ போய் என் பொண்டாடி ஊசி போட்டு வரதுக்கா? நான் போய் டாக்டர்கிட்ட இட்டு போய் உன் பொண்டாட்டிக்கு ஊசி போட்டு குளுக்கோஸ் சேர்த்து அதுக்கு என்ன மருந்து மாத்திரை என்ன நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா கொடுத்து 8 வீட்டுல விட்டு வந்துருப்பாங்க. முதல்ல நீ ஆஸ்பத்திரிக்கு போ. தொண்டை போடுச்ச குண்டை பையா. தம்பி ஏடா ஒரு மனைவிக்கு உடம்பு தெரிஞ்சோடனே நீ போய் பால் போட்டு பால் பாயிட்டு வானது காபி போட்டு கொடுத்துட்டு வரையா? ஐயோ நல்ல புள்ளியாட்டுக்குது நீ. பாவம் பாவம் பாவம். சரி 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 நீ எங்கடா போயிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுட்ட. வேற ஒண்ணு இல்லை. அதான் எங்கடா போன அதட்டி கேட்டேன். சரியாப்பா? சரி 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 தாய்ந்த வணக்கம். ஏண்டா எப்படி இருக்குது உனக்கு? ரணகலமா இருக்குது. சரி 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 எங்க எங்கடா வரவங்க போன பேரும் அதே பிடிச்ச ஆச்சா அவனே எதை பிடிக்கிறாங்கடா? அவன் பிடிக்கிறதா என்ன இருக்கிற பேசுற நீ தான் மொக்கையான பேசு. இருக்கட்டும் அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா? நீங்க பாரு சும்மா என்ன நினைச்சுக்கிற நீ? ஒரு பொம்பளை வந்தா மரியாதை கொடுத்து பேசுற. என்ன நினைச்சுக்கிற நீ? கண்டுபிடி பேசுற. தப்பா நினைக்காம நாலு அக்கா தங்கச்சி கூட போனவன் தான். கூட பிறந்தவன் சொல்லு. அக்கா தங்கச்சி பிறந்தா தப்பா நினைக்காதேமா. தாய நினைப்பேன், அக்கா நினைப்பேன், தங்கச்சி தங்கையை நினைப்பேன், ஆய நினைப்பேன், தாத்தா நினைப்பேன், பாட்டி நினைப்பேன், கேவன நினைப்பேன். அப்புறம் எதான் மனைவியை பொண்டாடி நினைப்போம். பொண்டாடி மட்டும் தான் பொண்டாடி நினைக்கணும். அதான் நல்ல கூட தங்கச்சே நினைப்பேன். தாய் குலத்துலாம் மரியாதை கவர்மெண்ட் அவங்க பரிசு கொடுத்துறாங்கம்மா. ஏண்டா ஒரு தாய் குலத்துக்கு பேர் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து கவர்மெண்டே எடுத்து கொடுத்தாமே. என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பேத்து கால போட்டாங்க. அதான்டா சரியா இருக்கு உனக்கு. பின்ன என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அப்படி கேட்டா சரியா பார்ப்பாங்க. ஏய் ஒரு பெண்ணை பார்த்தா மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னே. ஏண்டா டேய் என்ன பார்த்த உடனே டேய் கீழையும் பார்த்து பேசணும் மேலையும் பார்த்து பேசணும். ஒரு பெண்ணை பார்த்தா நானமா தப்பட்ட மேலேயே பார்த்துட்டேன். சும்மா தாத்தா பூபதி நான் அப்படிலாம் பாப்பேன். என்ன எப்படி பண்றீங்க? இந்த பாரு திடீர்னு பாவாடு தூக்குறேன். போயிட்டு நீங்க உள்ள போய் நோஞ்சிக்கலான்னு பாக்குறேன். குத்தி இந்த பாரு டேய். ஆமா டேய் மேல பார்த்து பேசணும்னு சொன்னா கைத்துல தாலி இருக்கான்னு பார்த்து பேசணும். அவன் யாரோ டோவர் போட்டுக்கிறான். அப்ப தாலி இருக்கிற பெண் கிட்ட பேசக்கூடாது. அப்ப எடுன வந்து பேசணும். கிட்ட நிக்க கூடாது. மரியாதை கொடுத்து பேசணும். ஏன்னா கீழே பார்த்து பேசணும். கல்யாணம் ஆன பெண்களுக்கு கால் விரல்ல என்னடா போடுவாங்க? குஞ்சி மோதிரம். என்ன நினைச்சுக்கிறீங்க? அங்க பேச கை கை தட்டுது. சரி அது விளையாட்டம். ஏய் அப்ப கால் விரல்ல போடக்கூடியது மிஞ்சி மோதிரம். ஆமா தேர் மர பேசாதங்க இருக்குது. அப்ப மேலே என்ன இருக்குது தேவாரு? அப்ப 2த்தையும் பார்த்து மரியாதை கொடுத்து பேசணும். ஆமா அப்ப கால் மெட்டி போட்டு இருக்கிட்ட பெண்ணுகிட்ட பேசக்கூடாது. தாலி போட்டுக்கிற பெண்ணுகிட்ட பேசக்கூடாது. என்னடா கண்ட எடுத்து தொடர உள்ளார போயிடுச்சு மாதிரியா? போ சரி அம்மா வீண் வார்த்தை வேணாம். சரியப்பா எனக்கு வாந்தி வரும். டேய் வாந்தி வங்கி எடுக்காதடா. குடிச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு போறடா. இப்ப இங்க வேற எடுக்க போற? எனக்கு எடுத்து ரொம்ப தரும் தருவா தம்பி. டேய் 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 பூபதி பாரு குச்சுவா. டேய் ஏண்டா வணக்கம் வாழ்வு தரும். வணக்கம் தனக்கு அழகு. மரியாதை கொடுத்து பேசு. வணங்கினாதான் ஒரு நல்ல பேர் எடுக்க முடியும்ப்பா எல்லாருக்கிட்டையும். அப்படி வணங்கு. எங்க ஏறுது மேல. சரியாப்பா சபையை பார்த்தார் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சி சபை. லட்சுமி கடாட்சி பொருந்த சபையானது இங்க ஏன்பா குடியிருக்கு? ஏன் குடியிருக்கா? இதோ திருவண்ணாமலை சேர்ந்த பல்லநகரம் அந்த குடும்பத்தில் இருந்த மஞ்சளம்மா 4ஆம் தேதி சேர வேண்டும் அப்படி என்று ஒரு நாடகம். நமக்கெல்லாம் ஒரு உறுதுணையாகவும் பக்கத்துணையா இருக்கக்கூடிய வீரமணி அண்ணா. ஆமா அவர்களோட அம்மா இல்லையா? தாய் நமக்கு தாய் மாதிரி தான். ஆமாப்பா பெற்ற தாய் அப்படின்னு சொன்னா ஏண்டா அவர் மீதே இருக்காங்க. டேய் எப்பவுமே வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான கஷ்டத்தாலே நம்ம ஆடுறது பக்கம் வந்துடுறாரு பாவம்.
வந்து பேசுவாரு. ஆமா. எங்க அம்மா மாதிரி என்னை யாருமே வளர்க்க முடியாது, நம்ம அம்மா பாசமா வச்சு என்ன வளர்த்துக்குச்சு அப்படின்னு என்ன பக்குவமா பாத்துக்கோ. சின்ன வயசுல இருந்தே எப்படி, அதனாலதான் குண்டுமணியா வளர்ந்துட்டாரு. அந்த அவங்க அம்மா பாசம் தான். நாங்க வீரமணியே கூப்பிடுறதில்ல, குண்டுமணியே. அது மாரி அம்மாவுடைய பாசம் அதிகம் இல்லையா? தூங்கு. ஆமா ஆமா, அம்மா அவர அம்மா பக்குவமா வளர்த்திருக்காங்க. ஆமா இல்லையா? நல்லா படிச்சிருக்காரு, நல்லா படிப்பு நல்லா அறிவுரை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதே போல அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போதும், அவர் அம்மா பக்குவமா நின்று அந்த அம்மா எப்படி இவரை காப்பாத்துச்சோ அதே போல அந்த அம்மாவை இவரு நின்று காப்பாத்தினாரு. எப்படி குழந்தை பிறந்து நம்ம வளர்த்தாங்களோ பக்குவமா பக்குவமா, அதே போல தன் தாயை மரியாதை கொடுத்து அம்மான்னு சொன்னா போதும். அடுத்த பிரிவில எங்க அம்மாவுக்கு நான் செருப்பா போறோம் போறடா, அதே மாதிரியே போறடா. பின்ன தாய் ஒரு உலகத்துல தாய் சாணத்தை யாருமே எதுவுமே மிஞ்சவே முடியாது. வரும் 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 சேர்த்துதான் பேசிக்கிறேன். அது தூங்குனா அது தெரிஞ்ச கத்தானே என்ன பண்றது. பாதி நேரத்துல யானை ஏப்பி முடியும் போய் ஏனே பாதி நேரத்துல ஒட்டமையா ஏந்திரா பையா டேய், டீ வாங்கி கொடுறா, காலை கொடுக்கணும் டேய், ஒட்டி டீ கூட வாங்கி கொடுங்க. நீ காசு கொடுத்தா தரத்துல டீ வாங்கி கொடுறா, வாங்கி கொடுறா சொல்லிருப்பேன். அதே போல தம்பி, அப்ப அம்மா மேல அவ்வளவு பாசம் உடையவன். கண்டிப்பா. அப்பேற்பட்ட மஞ்சுளா அம்மாவுக்காக இன்றைக்கு ஓர் இரவு நாடகம். அந்த அம்மா அவர் மோட்சம் அடைய வேண்டும், பகவானுடைய பாதத்தை சேர வேண்டும் அப்படி என்று அந்த பகவானுடைய பாதத்திற்கும் அந்த அம்மாவுடைய பாதத்திற்கும் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் நாடக பேராசை அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கும் தங்களுக்கு அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் சொல்றமோ, விவரம் புரிஞ்சதா? விளக்கம் தீவிரமாப்படுத்தி விட்டது. எப்படி? சுபத்திரை 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 ரை 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 சுபத்திரை. ஆமா. டேய் என்ன கண்ணத்துல கை வைக்கிற தம்பி? நான் யாரு ஆளு எனக்கு தெரியாது, நீ பேசிட்டு இருக்க. யாருமா? என்கிட்ட நெருங்கி பேசிட்டு இருக்க. நான் எப்பேற்பட்ட ஆளுக்கு மனைவி, நான் யாருடைய தங்கை அப்படின்னு விவரம் தெரிஞ்சா நீ என்கிட்ட கிட்டே நெருங்கி பேச மாட்டேன். தம்பி டேய் சொல்லுமா, என்னுடைய விவரம் என்னவென்று புரிந்தது? சுபத்திரை வடமதுரை ஆண்டு வந்த வடமதுரை. ஆமாப்பா. தேவருக்கு தேவகிக்கு நான் 9ஆம் முறை பிறந்தவள் இந்த சுபத்திரை. அப்படி 9ஆ? பூபதியே எங்க கும்ப ஒரு பாரு என்ன ரைட்டு. ஐயோ கொஞ்சம் இங்க கொஞ்சாதரா. டேய் சுபத்திரைன்னு சொன்னா, டேய் 9ஆம் போறன்னு சொன்னனே, 9ஆம் போறா என் தாய் வயிற்றிலே பிறந்தவள் இந்த சுபத்திரை. ஆமாண்டா. அப்படி பிறந்து
நாளொரு மேனியா வளர்ந்து ஏண்டா நான் யார கல்யாணம் செய்துக்கிட்டு உனக்கு தெரியாது. நான் பிச்சைக்காரனையா? ஐயோ அதை விட தம்பி எனக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எத்தனை பேரு? 9ஆம் முறை சொன்னே. ஆமா, எனக்கு கூட பிறந்தவங்க நான் 4 பேர். 4 பேர். யார் யாரு? நாங்க 4 பேரா? யாரு? 3 அண்ணன். 3 அண்ணன். ஆமா. எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நட அண்ணன் கோபால கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்திக அண்ணன். அப்ப 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை, 3 பேருக்கு நான் ஒரு டீ, 3 பேருக்கு நான் ஒரு டீ. ஆமாடா. அப்ப 3 பேர் மாத்தி மாத்தி போடுவேன். அப்படியே அடிச்சுனா வாய் பெக்கிச்சு முடியும். அடங்க என்ன 3 பேர் வைப்பாங்கடா? ஏமா மஞ்சள் தண்ணியோ வளைகாப்போ கல்யாணமோ பெரிய அண்ணன் வைக்கலாம், நடுவன் வைப்பான். நடுவன் வைக்கலாம், சின்ன அண்ணன் வைப்பான். அடங்க அப்படி 3 பேர் வைக்கலாம், எதிர் வீட்டுக்காரன் நான் வைப்பேன். பாரு அப்படியே அடிச்சுனா தேவை. டேய் அறுத்து போட்டுருவேன். எங்க வந்து காட்டுற? காணாம போயிடும். 3 இல்ல 1 தான் இருக்குது எனக்கு. அது 1 கூட இல்லாத போயிடும். அடங்க ஏய் தம்பி, டேய் ஓ தொட்டு பேசாதானாக்கா மறுபடியும் ஐயா அப்படியே கையை காலச்சு கம்முன்னு கிட்ட நெறி வர தொட்டு பேசுறேன். ஜாடி இல்லாதால உனக்கு சரி வரலன்னு சொல்றாங்க. சரி பாடுத்து மாட்டேன்னு சொல்லாது இரு. போதும் ரெடி. ஆமா நீ கம்பெனியே தாங்கிற சொல்லு. சரியாப்பா? டேய் அப்பேர் விட்ட அந்த கண்ணனுடைய தங்கை சுபத்திரை இருந்தாலும் டேய் நீ எப்பேர் விட்டால கல்யாணம் செய்த அப்படின்னு உனக்கு தெரியாது. கல்யாணமே பெரிய கல்யாணம். ஆமாண்டா. எப்படியம்மா? யார கல்யாணம் செய்த அப்படின்னு தெரியாது உனக்கு. அது சொல்லி தளத்தில் புகை பாடைத்த உலகத்திலே வேறும் புகழ் படைத்தவள் இந்த சுபத்திரை. வேறும் புகை படைத்த எங்க வீட்டுக்காரு அர்ஜுன பெருமாள். ஓ அர்ஜுன பெருமாள் கொண்டது. ராஜாக்களில் இங்க முடிச்சுட்டே தீர்த்தாத்திர போய் வாட்டுக்கு போய் அர்ஜுன பெருமாள் என்று சொன்னால் ராஜாக்கள் நடுபிறந்தோர். ஆனால் அழகு மன்னர். ஆனா அவர் எப்பேற்பட்ட அழகு சொல்றபடியா? அவர் முன்னில் இருந்தார். என்னாச்சு?
எந்த புடிங்கிச்சுமா சரி சரி சரி, உன்னை கட்டி உன்னை கட்டி வை அப்படியே இப்படின்னு ஓட்டும் டேய் அட பல்லு எப்படியா பையா முதுகிலே வச்சையாய் பரிசு வீணை பரிசிலே பாதத்தில் செந்தாமரை பாதத்தில் தோளிலே செந்தாமரை துளசி மாலை தோளில் துளசி மாலை தொப்பிலே அமர்ந்த கலசம் அமர்ந்த கலசம் அப்பா ஆ அது நாட்கிலே நட்சத்திரம் நட்சத்திரம் அப்பேற்பட்ட ஆ நழனி விழி பார்வையுடையவர் ஆமா கரத்திலே காண்டிவம் காண்டிபம் அப்பேற்பட்ட ஆனால் அழகு மன்னன் ஆனா அழகு மன்னன் அர்ஜுன பெருமாளை மாலையிட்டவர் மாலையிட்டு சுபத்திரை ஆஹா ஆனா தம்பி எங்களுடைய கல்யாண பெருமை உனக்கு தயாரா வாங்க சுத்திங்க ஐயோ அங்க உங்க பாத கல்யாண பெருமா எங்க கல்யாண பெருமை உனக்கு தெரியாது இவன் பையன் கல்யாண பெருமாடு பார்த்தா பெருசா ஒரு பெரிய பெருமை அவன் கல்யாணம் அவன் இந்த கல்யாணம் என் கல்யாண பெருமையே பெருமை டேய் தம்பி நான் பிறந்த நாள் முதல் எங்க அத்தை மவனையே கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அவரையே நினைச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உங்க அத்தமாவா ஆமா அர்ஜுன பெருமானே ஆமா ஆனா என்ன ஆச்சு தெரியுமா எங்க பெரிய அண்ணன் இருக்காரு பலராம சக்கரவர்த்தி ஆமா அவர் என்ன பண்ணாரு துரியோதனை வந்து என்ன பெண் கேக்குறான் அஸ்திராபுரம் தாண்டியால் கூட துரியோதனா ஆமா பொண்ணு கேக்குறான் அப்போ எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு சரி என் தங்கச்சியை கொடுக்குறேன் அப்படின்னு பரியமும் போட்டாரு ஏன்னா பெரிய அஸ்திராபுரத்துக்கு துரியோதனா ஆமா அவனை தங்கச்சி கட்டி கொடுத்தா அப்படி வாழ்வோம் அப்படி பலராம சகோதரி முடிவு பண்ணிட்டாரு என் நீ கேட்கல எங்க நட நீ கேட்கல என் சம்மதத்தையும் கேட்கல அவர் என்ன பண்ணிட்டாரு எங்க அண்ணன் பரியம் போட்டாரு அப்ப இந்த விஷயம் என் தாதி வந்து என்கிட்ட சொல்றா உனக்கு தெரியாதா எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லல எங்க அண்ணன் தாதி வந்து சொன்ன உடனே எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி சென்று அண்ணா அண்ணா நான் பிறந்த நாள் முதல்ல அர்ஜுன பெருமாளை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் நீயே துரியோதன படுபாவை கொடுக்குறேன்னு என்ன பரியம் போட்டிருக்கேன் நியாயமானு கேட்டேன் அப்போ என்ன சொல்றாரு அவனதான் நான் சொல்லத்தான் செய்யணும் அவனதான் நீ கட்டிக்கணும் அப்போ நான் பரியம் போட்டதான் கைத்து நீட்டு சொன்னா நீட்டணும் அப்படின்னு சொன்னாரு அப்போ நான் என்ன சொன்னேன் தெரியுமா என் அத்தை மகன் இருந்தோம் அத்தை மகன் இருந்தோம் எங்கள் அத்தனுக்கு இல்லாத சொந்தம் அத்தை மகன் இருந்தோம் அத்தை மகன் இருந்தோம் எங்கள் அத்தனுக்கு இல்லாத சொந்தம் அத்தை மகன் இருந்தோம் அத்தனுக்கு இல்லாத சொந்தம் சத்தக்கண்ணன் மன்னனுக்கு சுமந்திரம் போய் என்ன சொந்தம் சொந்தக்கண்ணன் மன்னனுக்கு சுமந்திரம் போய் என்ன சொந்தம் மந்திரம் போய் என்ன சொல்லும் அண்ணா 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 என் அத்தை மவன் சொந்த மாமன் மவன் எங்க குந்துமாதேவி எங்க அப்பா வசுதேவர் இருக்காரு அவன் கூட பிறந்தவர் அப்ப குந்துமாதேவியோட பிள்ளை தான் அர்ஜுன பெருமாள் அதனால என் அத்தை மவன் நான் அவரை தான் கட்டிக்குவேன் நான் அவரே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் கட்டிக்க முடியாதுன்னு சொல்றேன் அப்ப எங்க அண்ணன் நான் சொல்றாரு தம்மா நீ இத கைத அவர் பேர் விட்ட பணக்காரன் 54 தேசத்துக்கு தலை சிறந்த நாடு துரியோதனை பேர் பெற்ற ஆட்சி செய்யக்கூடிய ஆளு திறமையான மனுஷன் நல்ல பணக்கார இடம் நல்ல அப்படின்னு பெருமையா சொல்றாரு அப்போ எங்க அண்ணன் பார்த்து அப்ப என்ன வார்த்தை சொன்ன அண்ணா தள்ளு விருந்த கொடும் தொல்லை அவர் சக்தி சம்மதம் அவர் மேல் எனக்கு இல்லை அண்ணா தள்ளு விருந்த கொடும் தொல்லை சக்தி சம்மதம் அவர் மேல் எனக்கு இல்லை வெள்ளு வீர விஜயனார் இல்லை வெள்ளு வீர விஜயனார் இல்லை அந்த வேண்டனை மனப்பதன தொல்லை 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 தள்ளு விருந்த கொடும் தொல்லை சக்தி சம்மதம் அவர் மேல் எனக்கு இல்லை தம்பி அப்ப பெருமையா சொல்றாரு எங்க அண்ணன் அண்ணா இந்த தொல்லையை நவுத்து இனிமே நான் ஆமா நான் கட்டிக்க முடியாது அழுது பாக்குறேன் காலில் விழுந்து பாக்குறேன் எங்க அண்ணன் என்ன சொல்றாரு பாரு நான் இந்த குடும்பத்துக்கு ஒரு தலை நான் ஒரு தலை எடுக்க வாழ ஆடக்கூடாது நாங்க சொல்லத்தான் நீங்க கேட்கணும் டேய் ஐயோ யாருடா டேய் அது மாதிரி சொல்றாரு எங்க அண்ணன் அப்ப பெரிய அண்ணன் நம்மனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு எங்க நடன இருக்காரு பாரு கோபாலக்கண்ணன் அவரு காலை பிடிச்சிட்டா தம்பி காலை மட்டும் பிடிச்சியா ஜபர்ரா கைத்த பிடிச்சிருப்பாரு ஆமா அதுக்குதான் ஆளு ஏய் சரி அப்பா காலை பிடிச்சிருந்தவாரு அப்ப அவன் நடன என்ன சொல்றாரு என்னம்மா அது என்னடா உள்ள ஏத்தும் போதா
பேசுறா நல்லா பேசுறா சொல்லுமா நான் அப்புறம் நான் மட்டும் கத்தி என்னடா பட தம்பி சரி 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 காமெடியா சரியாப்பா டேய் எங்க நட அண்ணன் காலை பிடிச்ச உடனே என்ன அவர் என்ன சொல்றாரு என்னம்மா இது அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு என்கிட்ட சொல்லல உங்ககிட்ட சம்மதம் வாங்கல பரியும் துரியோதனுக்கு பரியும் போட்டிருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் நான் போய் கேக்குறேமா ஆமா அண்ணா நீதான் எப்படியாவது பெரிய அண்ணன் சொல்ல வார்த்தையை தடுத்து அர்ஜுன பேர் மலையை கட்டி வைக்கணும் அப்படி சொன்னேன் பாரு அப்ப என்ன பண்ணாரு எங்க நட அண்ணன் போயிட்டு பெரிய அண்ணன் கிட்ட கேக்குறாரு என்னன்னா அது என்கிட்ட சொல்லல தங்கச்சி கிட்ட சம்மதம் வாங்கல பரியும் போட்டு தங்கச்சி நியாயம் கேக்குறாரு அப்போ எங்க அண்ணன் எங்க நட அண்ணன் மிரட்டுறாரு டேய் போட அப்படி ஆமா அப்போ நம்ம பேச்சையும் எடுபடாது அவர் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு எடுக்கல என்ன பண்றது சரி அப்படின்னு எங்க அண்ணன் நட என்ன பண்ணாரு சரி வாமான்னு கொஞ்சம் தூரம் என்ன விட்டு வந்து அம்மா அண்ணா அண்ணா என்னன்னா அப்படி அவரை பேசி தடுத்து எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துவன்னு பாக்குறேன் நீ எப்படின்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் செத்துருவேன் சாவப்போன்னு சொல்லிட்டா எப்படி செத்துருவேன்னு சொல்றேன் அப்ப என்ன எங்க நடன் என்ன சொல்றாரு சரிம்மா இருமா எப்படியாவது அர்ஜுனனுக்கே உனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வாக்கு கொடுத்தாரு அப்போ வாக்கு கொடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா அப்போ ரைவதகிரி மலை இருக்குது பத்தியா ஆமா திருநெல்வேலி பக்கத்துல அங்க ஆயர்பாடியில அங்க இருக்கிற வடமதுரை பக்கத்துல இருக்குதா வடமதுரை பக்கத்துல ரைவதகிரி மலை அந்த மலைக்கு சென்று யாதவர் கூட்டம்லாம் போய் பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு அங்க போய் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு எங்க அண்ணன் எங்க நட அண்ணன் எங்க அண்ணி எங்க 2 அண்ணியும் எல்லாம் மொத்த பேரும் என் குடும்பமே போறோம் எடுக்காது நான் குடும்பமே மொத்த பேரும் போய் பொங்கல் வச்சுட்டு பொங்கல் வச்சாச்சு சாமி கும்பிட்டாச்சு வர்ற வழியில ஒரு சாமியாரு ஒரு மரத்தடியில ரொம்ப வயசானவர் தள்ளாடி அவரு உடம்புற நடுங்குது தோண்டு போய் கிடக்குது தோண்டு போய் எல்லாம் வயசாயிடுச்சு இல்லையா அப்படியே நடுங்குற மாதிரி இருக்குது அப்போ அது அவரை அந்த சாமியாரை பார்த்த உடனே எங்க பெரிய அண்ணன் போயிட்டு அவர் காலில் விழுந்து பெரிய தபயோகி ஆட்டக்குது அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு ஆசீர்வாதம் வாங்கின உடனே எங்க எல்லாரும் கூப்பிடுறாரு வாங்கம்மா இவர் பெரிய சாமியார் காலில் ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு மொத்த பேரும் அவர் காலில் போய் விழுந்தோம் அவரு எல்லாருக்கும் ஆசி கொடுத்தாரு ஆனா தம்பி அப்ப எங்க அண்ணன் பெரிய அண்ணன் என்ன சொல்றாரு ஒரு பழுத்த பழம் இவரு ஒரு ரிஷி அடங்குது சாமியார் அடங்குது இவரை கூட்டிட்டு போய் நம்ம வீட்டுல பணிவிட வேலை செய்தா அவருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தா அவருக்கு 4 நாளைக்கு சாப்பாடு போட்டா நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு என்ன ஊங்கிட மாட்டேடா சொல்லமா அப்படின்னு என்ன பண்ணாரு எங்க அண்ணன் பெரிய அண்ணன் இவரை வீட்டுக்கு கூட்டின்னு போகணும் வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்றாரு அப்ப எங்க அண்ணன் நட என்ன சொல்றாரு வேணாண்ணா சாமியாரெல்லாம் நம்பவே கூடாது சாமியார் நம்ப கூடாது எத்தனை நாள் சொல்லுங்க 7 வருஷமே தாக்கறக்க சாமி கூட நான் என்ன அப்படி பண்றது நான் யாரும் எடுக்க டேய் ஆமா தம்பி சாமியார் நம்ப கூடாது வேணாம் இவரை பார்த்தாக்கா போலி சாமியார் மாதிரி தெரியுதுன்னு சொல்றாரு ஆனா எங்க பெரிய அண்ணன் கேட்கல இவர் கூட்டின்னு போய் பணிவிட வேலை செய்யணும் அவர் நடக்க முடியாது வயசானவர் அப்போ என்ன பண்றாரு எங்க பெரிய அண்ணன் தலையை பிடிச்சிட்டாரு எங்க நடுன காலை பிடிச்சிட்டாரு நடுவுல தொங்குது அது நீ பிடிக்கணும் அப்ப நடுவுல தொங்குறத ஓடி நடுவுல தொங்குறத புடி இடுப்புதான் தொங்கி நிக்குது அதை போய் பிடிமானா நான் இடுப்பு தூக்கிட்டேன் 3 பேரும் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அப்போ யாருக்கு இந்த சாமியாருக்கு பணிவிட வேலை செய்யறது அப்படின்னு பார்த்தா சுபத்திரை என்னதான் விடுறாங்க எங்க பெரிய அண்ணன் கூப்பிட்டேம்மா ஏன்னா நம்ம அத்தர்கால குந்துமாதேவி அவங்க சாமியாருக்கு தூர்வாசருக்கு பணிவிட வேலை செய்து பல பாக்கியங்களை பெற்றிருக்காங்க அதே போல இந்த சாமியாருக்கு நீ பணிவிட வேலை செய்தா உனக்கு நல்லது நடக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியாருக்கு நீ தான் பணிவிட வேலை செய்யணும் அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் கேட்கணும் அப்படி சொன்ன உடனே சரி அண்ணான்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் பேசி தட்ட முடியுமா தட்ட முடியாது அதனால என்ன பண்ண அதனால என்ன பண்ண அவ உட்காந்து அதனால நான் என்ன பண்ணேன் அவர் சாமியார் சொல்றாரு நான் இப்ப குளிக்கணும்னாரு அப்போ சாமியார் குளிக்கணுமா
ஐயோ கிட்ட நேரம் பூரா சதா முடியாது தொங்குது கிட்ட போனா நாத்து அடிக்குது இந்த ஆளுக்கெல்லாம் நான் பணியோட வேலை செய்தான்னு சொல்லிட்டு அப்படியே குடத்தோட தண்ணி மூட்டு ஊத்துறேன் தப்பு தப்பு தப்புன்னு எடி நின்று ஊத்துறேன் அப்ப என்ன பண்றேன் என் முதுகு தேய்ச்சி விடுன்றான் அந்த சாமியார் ஆமா அப்ப முதுகு தேய்ச்சி விடணும் என்ன பண்றது அப்புறம் அண்ணன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு முதுகு தேய்க்கும் போதுடாண்டா தம்பி நான் இப்ப அத்தண்டா தம்பி எவ்வளவு பெருசு ஐயோ ஐயோ எவ்வளவு பெருசுன்றான் டேய் முதுகு தேய்ச்சி கழுவிட பாரு அப்ப அவர் முதுகில் இருந்த மச்ச ரேகையை பார்த்தேன் அப்ப அவர்தான் அர்ச்சனை பெருமாள் அப்பதான் கண்டுபிடிச்சேன் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் தம்பி அப்பவே கொஞ்சம் கேக்குறேன் மச்ச ரேகை பார்த்த உடனே நம்ம மாமனுக்கு மட்டும்தானே மச்ச ரேகை இருக்கும் இது சாமியாருக்கு இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட உடனே அப்பதான்டா அவரு வேஷத்தை கலைத்து அப்பதான் சொல்றாரு உங்க அண்ணன் நட அண்ணன் தான் என்ன ஜங்கமரா சாமியார வர சொல்லி இப்படி பணி வேலை செய்ய வச்சாரு உன்ன அப்படி சொன்ன உடனே அப்ப என் மாமன் தான் தெரிஞ்ச உடனே தூக்கி அவர் ரதத்துல உட்கார வச்சு ரதத்துல ஈத்துன்னு ஓடி தாலி கட்டிட்டேன் நானே ஈத்துரு வந்து தாலி கட்டினாங்க ஏய் ஈத்துன்னு ஓடிதான் தூத்து தெரிஞ்சிருவான் ஐயோ எங்க நோந்து விடாம இருக்காது இரு தம்பி ஆனா அப்படி ஈத்துன்னு வந்து தாலி கட்டின கல்யாணம் எங்களுது ஆனா தம்பி அப்படி கல்யாணம் செய்து எந்த குறையில்லாம நானும் என் கணவர் கூடி கலைந்து ஏய் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் உள்ள இருக்குதான் செத்துச்சா ஆட பூபதி என் மகனான அபிமன்யு என்ன தெரியுமா சொல்லியாமா இன்னைக்கு உயிரோடு இல்லடா பூபதி இறந்து விட்டான்டா அப்பா என் மகனே ஐயோ நான் என்ன செய்வேன் நான் பெற்ற செல்வம் உயிரோடு இல்லையா அப்பா நான் ஆசை அன்போடு வளர்த்தேனே ஆசை அன்போடு பெற்றெடுத்தேனே என் கண்ணே 10 மாதம் 300 நாள் சுமந்து உன்னை பெற்றெடுத்து என் சரத்திலே பால் கொடுத்து தாளாட்டி பால் ஊட்டி சோறு ஊட்டி தாளாட்டி வளர்த்த என் மகனே என் செல்வமே என் கண்ணே பெற்ற வயிறு பற்றி எரிதடா செல்வமே புள்ளை எடுத்துட்டா ஐவாங்களாமா கண்ணே உன்னை எப்படியெல்லாம் எண்ணி வளர்த்திருந்தேன் என் மகன் வளர்ந்து மகனே அபிமன்னா மகனே ஒன்றாரை பெற்றே மகிழ்ச்சி கொண்டு
இறைவா, நான் ஆசை அன்போடு வளர்த்த பிள்ளை இன்று என் கூடவே இல்லையே. என் மகன் இல்லாமல் நான் மட்டும் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே ஐயா. என் மகன் இந்த உலகத்தையே ஆழ்வான். கண்டிப்பா. அப்படி என்று நான் சந்தோஷமா வளர்த்தனே. ஆமா. என் மகன் சாதாரண பிள்ளை இல்ல, வீராதி வீரன். அப்பேற்பட்ட பலசாலியான பிள்ளையை பெற்றெடுத்தேன் அம்மா. இன்னைக்கு என் மகன் இல்லையே, என் செல்வம் இல்லையே, நான் பெற்றெடுத்து வளர்த்த என் பிள்ளை இல்லையே அம்மா. என் கண்ணே, என் பொண்ணு மணி தீபமே. என் கண்ணே, மகனே, அபிமன்னா, என் செல்வமே, என் கண்ணே, என் மணியே, என் உயிரே, அப்படியெல்லாம் என்னை அம்மா என்று சொல்லி ஓடி வந்து அனைத்து முத்தம் கொடுப்பாயே. கண்ணே அபிமன்னா என்று சொன்னார், நான் வரேன் அம்மா என்று ஓடி வருவாயே. என் செல்வமே, கண்ணே, என் மகனே, மகனே, எனக்கு அந்தி மல்லி அடுக்கு மல்லி. என் சாமி, நீ அங்கத்தில நீ வந்து எனக்கு பூத்த மல்லி. மகனே அபிமன்னா, என் அங்கத்தில பூத்தது. மகனே, நீ ஒரு ஆத்திர பூத்திருந்த. என் செல்வமே, உன்னை ஐயர் பறிப்பாங்க. என் கண்ணே, உனக்கு அபிஷேகம் செய்வாங்கடா. எனக்கு குத்து மல்லி கொடகு மல்லி. என் சாமி, என் மகனே, என் செல்வமே, என் குடலுல வந்து நீ பூத்த மல்லி. என் குடலுல நீ பூத்தத மகனே, நீ ஒரு குளத்துல பூத்திருந்தா உன்னை குருக்கள் பறிப்பாங்க. என் சாமி, உனக்கு குரு பூஜை செய்வாங்கடா. என் மகனே, கண்ணே, செல்வமே, என் அருமை மகனே. அம்மா, என் மகன் எப்பேர் பெற்றவன். அபிமன்னன் என்று சொன்னால் எல்லா படை வீரர்களும் கதிகலங்கி செல்வார்களே. அப்பேற்பட்ட வீராதி வீரன், அப்பேற்பட்ட பிள்ளையை பெற்றெடுத்த இன்னைக்கு என் மகன் இல்லை என்று சொன்னா 10-8-18 நாள் சண்டை. ஆமா. 18 நாள் சண்டையில 13ஆம் நாள் சண்டையில் என் மகன் அபிமன்னனை படுபாவிகள் கொன்று குவித்தார்கள் அம்மா. கைவேறு கால்வேறு தலைவேறாக. சாதாரணமான பிள்ளை இல்லை. ஆமா ஆமா. எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் எல்லாம் அடித்து தும்சம் செய்யக்கூடிய வீரம் படைத்தவன். ஆமா ஆமா. எப்பேற்பட்ட பிள்ளை. அபிமன்ற ஒரு ஆள் இருந்தா 18 ஏக்கர் சரி மாட்டி விட்டு தீத்து விட்டுருவான். எதிரில் ஒரு ஆள் நின்று சண்டை செய்தா அவனை ஜெயிக்கவே முடியாது. ஒரு ஆள் என்னமா 18 ஏக்கர் சேனியா வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது.
என் மகனை கொன்ற மாலையிட்டு கொன்ற மாலை சரகுடம் அழைத்து கொன்ற மாலையை போட்டு அந்த கொன்ற மாலை சிவனால் கொடுக்கப்பட்ட கொன்ற மாலை அந்த சிவனுக்கு மரியாதை கொடுத்து அந்த கொன்ற மாலையை நம்ம தாண்டக்கூடாதுன்னு நினைச்சிட்டான். அதனால அந்த மாலைக்குள்ளே இருந்து 6 பேர் சேர்ந்து துரியோதனன், துர்ச்சாதனன், தோனாச்சாரி, சகுனி, ஜெய்தரசன், ஜல்லியன், கர்ணன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சரகுணம் வளைத்து என் மகனான அபிமன்னனை கொன்று குவித்தார்கள். படுபாவிகள் அம்மா. கண்ணே என் அப்பா மகனே. இந்த மஞ்சள் அம்மா எல்லாரும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவங்க மனம், அவங்களுடைய ஆவி, அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவருடைய கணவன் வீட்லயும் அவங்க வீட்லயும் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த மஞ்சள் அம்மா மனம் எப்படி துடித்ததோ அதே போல இன்னைக்கு என் மகன் இல்லை என்று நான் வாடி தவிச்சுட்டு இருக்கிறேன். கண்ணே, மகனே, என் செல்வமே. ஏமா மாண்டோட மாண்டோட திரும்பி வர போறது இல்ல. ஆனா இழுத்து விட்டுட்டு சந்தோஷமா ஏமா ஏறி தேவலாம தேம்பி வருவேன். போனது போயிடுச்சு. அப்படியே காப்பாத்து. அதை வழி பாரு தம்பி. ஓ, நீ சொல்லிடலாம் சாதாரணமா புத்திர சோகம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா நிரந்தரமா இருந்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு பொண்டாட்டி செத்துட்டா கூட ஒரு வருஷம், ஒரு 5 வருஷம் கூட, 5 வருஷம் கூட நினைச்சிட்டு இருப்பான், ஒரு 4 வருஷம் நினைச்சிட்டு இருப்பான். ஆமா. அப்புறம் மறந்துட்டு போயிட்டான்னு விட்டுருவாங்க. அதே போல தன் ஆம்பளை செத்துட்டா விட்டுட்டு போட்டா அப்படி இருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மகன் இறந்து விட்டார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் அவங்க உயிர் போற வரைக்கும் கூட நினைச்சு பார்த்துதான் இருப்பாங்க. கண்டிப்பா நமக்குன்னு உள்ள புள்ள இருந்தா இன்னைக்கு கொல்லி வைப்பானே, நமக்குன்னு எடுத்து போறதுக்கு ஒரு ஆளு வேண்டுமே அப்படின்னு நினைச்சு தன் மகன் இருக்க வேண்டும். அதுக்குதான் கொல்லி வைக்க கண்டிப்பா ஒரு புள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடவுளை வேண்டுறாங்க. அதனால தம்பி, அதே போல நீ சொல்ற ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் மீண்டு வர போறதல்லன்னு. ஆமா, என்னுடைய புத்திர சோகம் நான் எப்படியெல்லாம் அவனை ஆசையன்போடு வளர்த்தேன் இல்லையா? கண்டிப்பா. அதனால எனக்கு இன்னைக்கு பிள்ளை இல்லையே, நான் அழுதுட்டு இருக்கேன். என் மனம் 6 நாளும் ஆறவில்லையே அப்பா. சரியப்பா, சரியம்மா. குடியம்மா, ஏமா அழுகுற குடியம்மா. கழுத்தாம்பியா போயிட்டாலும் கழுத்தாம்பியா இருக்கணும். ஆமா, அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அதே போல தம்பி, என் மகன் சேர்த்துட்டாலே ஆம்பியா இருக்கிறாரு. ஆமா. அதனால அந்த பலத்துல கொஞ்சம் உயிர் வாய்ந்து கூட பேத்துக்கலாம். விடுங்க. எங்க இன்னும் வர்ற பாரு என்ன அப்படி சரியம்மா. சரியப்பா. ஏன்னா காமெடியா பலமா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கலாமே, அவருடைய நினைப்புல இருக்கலாமே. அதனால சரி, இருந்தாலும் இன்றைய தினத்துல கட்டளை உண்மைதான். ஏன்னா இப்போ பாரதம் அனைத்தும் முடிந்தது. படுபாவி துரியோதனன், துர்ச்சாதனன் அனைவர்களும் ஆண்டார்கள். மீண்டும் நாங்கள் நாட்டை பெற்று இப்போ எங்க மூத்தாறு தர்மராஜா நாட்டுக்கு அரசனாகி முதலமைச்சர், என் மதியான மன்னவர் கல்வி அமைச்சர், அவரோ நிதி அமைச்சர், பீமாட்சி நிதி அமைச்சர், அவர் அனைவரும் ஒரு பதவியில் அமர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க இல்லையா? மகன் இல்லை என்ற ஒரு வருத்தமே தவிர, ஆனா எங்களை மீண்டும் நாட்டை பெற்று இப்ப சந்தோஷமா நாட்டுல தான் இருக்கிறோம். இப்ப எந்த குறையும் இல்ல. இன்றைய தினத்தில் என் மதியான மன்னவர் அழைத்திருக்கின்றார்.
ஆ? நான் மட்டும் தனியா போனா நியாயமாகுமா? கொண்டாடி வர சொல்லியாரு. ஏன்னா சந்தோஷமா இருக்கிற நேரம் எல்லாம் கும்பலா போனதா இல்லைன்னா இந்த சின்ன சுபத்திர மட்டும் முன்ன போய் வாங்கிட்டா பாரு அப்படின்னு பின்னாடி வர எங்க அக்கா எல்லாம் கேட்காத கேள்வி கேட்பா. அதனால எங்க அக்கா நாகக்கண்ணி இருந்தா நான் அழைத்து வந்து இதோ நாகக்கண்ணி மாறுபட்டி தற்பா.